டிவிகே பூத் கமிட்டி கூட்டம். அரசியல் எப்பவுமே மேல இருந்து கீழ இறங்கி வர்றதுன்னு இல்ல, கீழ இருந்து மேல வளர்றது தான். அப்படி கீழ இருக்கிற வேர் தான் பூத் கமிட்டி. டிவிகே மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளோட கொள்கைகளும் கடைசி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது இந்த பூத் கமிட்டி தான். இந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறது ஒரு பணி இல்ல, ஒரு பொறுப்பு. இந்த நிமிஷம் நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான நேரம். தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு புதிய வரலாறு எழுதப் போறாங்க. அதுக்கான ஆரம்ப அத்தியாயம் தான் இந்த டிவிகே பூத் கமிட்டி கூட்டம். ஏப்ரல் 26, 27 கோயம்புத்தூர்ல நடக்கிற இந்த கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவமானது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கூட்டம் ஒரு சாதாரண கூட்டம் இல்ல. எப்படி ஒரு ராணுவத்துக்கு பேட்டில் பிளான், அது மாதிரியே ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தேர்தல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அது ஆரம்பிக்க வேண்டியது நம்ம வீட்டு வாசல்ல இருந்து தான். அதனாலதான் பூத் கமிட்டி அப்படிங்கிற அமைப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அணியை அமைச்சாதான் நம்ம நோக்கம் சாதிக்க முடியும். டிவிகே கட்சி ஒரு புதிய தலைமுறை அரசியல் மையமாக செயல்படுது. பழைய அரசியல் முறை, பண ஓட்டம், வீணான பிரச்சார காட்சி எல்லாமே இல்லாம நேரடியா மக்களோட ப்ராப்ளம்ஸை கேட்டு அதுக்கான தீர்வுகளை கொண்டு வர பூத் கமிட்டி முயற்சி செய்யறாங்க. இந்த அணியில நம்ம இருக்கணும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் பெருமையும் கூட. பூத் கமிட்டி அப்படிங்கிறது வெறும் வாக்காளர் பட்டியலை பார்த்து யாரெல்லாம் நம்ம ஆதரவாளர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல. இது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம அரசியல் நோக்கங்கள் எடுத்து சொல்லி மக்கள் மனசுல நம்மளோட நம்பிக்கையை விதைக்கிற பணி, பொறுப்பு. அதனாலதான் இந்த கூட்டத்துக்கு முன்னாடியே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் முழு கட்சியை ஒருங்கிணைத்து ஒரு உறுதியான கட்டமைப்பை கொண்டு வர்றதுக்கு யோசிச்சிருக்கிறாரு. ஏப்ரல் 26, 27 ஆகிய 2 நாட்களும் கோயம்புத்தூர்ல நடைபெற இந்த கூட்டத்துல மாநிலம் முழுக்க இருந்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பூத் உறுப்பினர்கள் எல்லாருமே கலந்துக்க போறாங்க. இதுல நமக்கு ஒரு இடம் இருக்குது அப்படிங்கறது ஒரு சமூக பொறுப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. கட்சி ஒவ்வொரு உறுப்பினரையும் கேட்கிற நிலைக்கு இப்ப கீழே இறங்கிக்கிறாங்க. இந்த கூட்டத்துல என்ன நடக்க போகுது? முக்கியமான 3 விஷயங்கள் நடக்க போகுது. அதுல முதலாவது வாக்காளர் பட்டியல் ஆய்வு செய்யறது எப்படி? புதிய வாக்காளர்களை இப்படியெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுக்க போறாங்க. 2வது, ஒவ்வொரு பகுதியில நம்ம என்னென்ன பணிகள் செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு திட்ட விவாதம், ஒரு பிளான் எப்படி பண்றதுன்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 3வது, தேர்தல் பிரச்சார யுக்திகள், டோர் டு டோர் கேம்பெயின் எப்படி பண்றது, லோக்கல் இஷ்யூஸ் என்கேஜ்மெண்ட் எப்படி பண்றது, மெயின்டைன் செய்யறது எப்படி, இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. நம்மளோட முக்கிய பங்கு என்ன? நம்ம பகுதியை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். யாரு அன்டிசைடட் ஓட்டர், யாரு சைலண்ட் சப்போர்ட்டர், யாரு டிவிகே ஹேட்டர்ஸ், யாரு டிவிகே கட்சியை அப்போஸ் பண்றாங்க, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அடிப்படையா வச்சு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கணும். அந்த வேலை தான் இந்த கூட்டத்தோட ஒரு மையமாவே இருக்க போகுது. நான் ஒரு பொறுப்புள்ள தொண்டனாக இருக்க போறேன். டிவிகேக்கு எந்த ஒரு கட்சிக்காகவோ அப்படி இருந்தீங்கன்னா, இப்ப டிவிகே பூத் கமிட்டி கூட்டம் ஒண்ணு நடத்துறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த 26, 27 டிவிகே தொண்டனாக இருக்கும்போது கண்டிப்பா கலந்துக்குங்க. இது டிவிகேக்கு மட்டும் இல்ல, டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லா கட்சிகளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பங்கேற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியலுக்கு ஒரு புதிய பாதையை வகுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே வேண்டாம். உங்க ஏரியால இருக்கிற ஒரு அடிப்படை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாவே, அவங்களோட தேவைகள் என்னென்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே, அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல சமூக பணிகளையும், சமூக நலத்திட்டங்களையும் உங்களால செய்ய முடியும். அதனால பூத் கமிட்டி அப்படிங்கிறத நீங்க சாதாரணமா நினைக்க வேண்டாம். அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. நீங்க எந்த கட்சியில இருந்தாலும், நீங்க இருக்கிற இடத்துல மக்கள ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? அவங்க ஒரு கட்சிய வெறுக்கிறாங்கன்னா, எதனால வெறுக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்குதுன்னா, எதனால பிடிக்குது? அப்படின்னு மக்களோட சேர்ந்து, அடிப்பகுதி வேரிலிருந்து நீங்க வளரும்போது, எந்த ஒரு கட்சிக்கும் அவங்களோட கொள்கைகளை செயல்படுத்துறதுக்கு எளிதாகவும், பொறுப்புள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. அதனால நீங்க டிவிகேவோ, ஏடிஎம்கேவோ, டிஎம்கேவோ எந்த கட்சியில இருந்தாலும் பூத் கமிட்டி அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் குடுத்து, அதுல ஜாயின் பண்ண முடிஞ்சா ஜாயின் பண்ணுங்க. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.